டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நீண்ட நாள் கழிச்சு சந்திக்கிறேங்கய்யா. கொஞ்சம் வேலை பொழுது அப்படியே அலைச்சல் இருந்தனால சந்திக்க முடியல. இப்போ ஒரு பரபரப்பாக இருக்கு. 2026 தான் வந்து நம்ம தேர்தல் களம் பரபரப்பாகனு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அதை விட அதிக அளவு பரபரப்பாக இருக்குது. குறிப்பாக திமுக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு எந்தெந்த பத்திரிகையாளர்களும் களமிறங்கினாங்களோ, எந்தெந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், நடிகர்கள் எல்லாருமே இப்போ இன்னைக்கு களமிறங்கினாங்க. குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தல் வருவதற்கு முன்பாக, இது இடைத்தேர்தலுக்காக அல்ல, சீமான் அவர்கள் ஒரு பற்ற வச்ச ஒரு நெருப்புக்காக தான் இப்போ வந்து ஒட்டுமொத்தம் இருக்குது. இந்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. முதல்ல ஒவ்வொன்றா போயிடலாங்க. இப்போ எல்லாருமே பேசிட்டாங்க, சீமான் பேசுனது சரியா தவறா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, சான்று இருக்காங்கிறதெல்லாம் அது நிறைய பேசிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம நேரடியாக அடுத்ததுக்கு போகிறது, திமுகவிடம் இதுவரையிலும் இல்லாத, இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு பதற்றம் தெரிகிறது அவருடைய செயல்பாட்டில். குறிப்பாக சீமான் அவர்கள் ஈவே ராமசாமி பெரியார் குறித்து அவர் பேசியதான ஒரு கருத்தை எடுத்து பேசினதுக்கு பிறகு அவர்களிடம் ஒரு இது வந்து கருத்தால் எதிர்கொண்டிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி வந்து முதல் அலுவலக முற்றுகை, அதுக்கப்புறம் வீடு முற்றுகை, அப்புறம் அவங்க வந்து ஒப்பாரி வச்சு தகராறு பண்ணி அழுது அதெல்லாம் பெருசாக பண்ணி இன்னுமே வந்து அந்த போராட்டத்தை போயிட்டு இருக்காங்க. திமுகவோட ஒரு பதற்றம் தெரியுது. என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இதை சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1957 அந்த காலகட்டம், 57, 62, 67 அந்த காலகட்டம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மொழிப்போர் தியாகிகள் அந்த பிரச்சனைகள், அப்புறம் மொழி போராட்டங்கள், அப்புறம் காங்கிரஸ் எப்படி எதிர்த்தாங்க, எப்படி இருந்து திராவிட கொள்கை எப்படியெல்லாம் முதல்ல தோன்றுச்சு, எப்படியெல்லாம் அதில் ஃபைட் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம்ங்கிறது அந்த காலம் திரும்பி வருதுங்கிறத நான் யதார்த்தமாக பார்க்குறேன். 2011 இன்னைக்கு வரைக்கும் 25 வரைக்கும் அது திரும்பி வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, புது ஓட்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு 40% ஓட்டர்ஸ். இன்றைக்கி அவங்க மத்தியிலலாம் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு சொல்லாடல்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு அது போயிடுச்சு. அதை வந்து எல்லா பக்கமும் ஒரு என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியாது, ஆனால் ஒரு பேச்சு எல்லா பக்கமும் என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்களா, அவங்களோட எடுத்துக்கிற ஸ்டாண்டு. இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கிற ஸ்டாண்டு வந்து சாதாரண ஸ்டாண்டு இல்லை, அது வந்து பெரிய ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை கீழே போட்டால் அவங்களுக்கு ஆபத்து, சொல்லட்டாமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கையில் பிடிச்சிக்கிறாங்க. புலிவால் கையில் பிடிச்ச கதை தான் பெரியாருங்கிறது. சாதாரண இது இல்லை. இப்போ அவங்க சொல்லாடல் வந்து என்னென்னா, நிறுத்தினாங்கனாலும் மாட்டிக்குவாங்க, அவங்களுக்கு அரசியல் வீழ்ச்சி ஆகும். தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அவங்க வந்து இப்போ நெருப்பாற்றல் நீந்தற மாதிரி தான் சீமானோட அரசியலெல்லாம் இப்போ அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு. அது வந்து டெய்லி வந்து இவர் வந்து அந்த கருத்து என்னும் வாள் சுற்றுறதில் வந்து பயங்கரமாக சுற்றிட்டு இருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கள நிலவரம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, புதுசாக கருத்துக்கள் வந்து வெளிவருது. அது வந்து அந்த அறிவு பசி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு உணவாக கிடைக்கிறதுங்க தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த சொல்லாடல் எப்படியெல்லாம், வரலாற்று உண்மைகளெல்லாம் எப்படி இருக்குது, தமிழன் எப்படி இருந்தான், எப்படியெல்லாம் வளர்ந்தான், அவனுக்கு பிரச்சனைகள் எல்லாம் என்ன அப்படின்ட்டு தமிழ் 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 அப்படிங்கிற ஒரு சொல், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால வந்து எல்லாருமே சீமானை சுற்றி பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து நான் 2001 ஒரு பெரிய ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு. அன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதத்துக்கு வந்து எல்லா தலைவர்களும் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் முதல்ல நம்மெல்லாம் அப்போது வந்து நிருபராகிற போது கிட்டத்தட்ட எனக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் கலைஞரெல்லாம் ஸ்பீச்செல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கடுத்து வைகோவில் பயங்கரமாக பேசுவார். அப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அந்த இதில் வர்றார், ஒரு அம்பாசிடர், பழைய அம்பாசிடர் காரில் வந்தார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ அவர்கிட்ட பத்திரிகையாளருங்கிற முறையில் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்போ அவர் வர்றபோது வாங்கினேன் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கை கொடுத்துட்டு இருக்கும்போது அப்புறம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் நான். இன்றைக்கி வந்து கலைஞர் 2001 நடந்த விஷயம். ஜெயலலிதா அப்போ வந்து பயங்கரமான ஒரு ஆட்சி பீக் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதா தமிழ்நாடு தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. திமுக கலைஞர் அரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் போராட்டம், அதுக்கப்புறம் அடிதடி, எங்கே பார்த்தாலும் பரபரப்பான பேச்சுக்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது இவர் வர்றாரு, அது திருமாவளவன் வர்றாரு. அப்போ ஆஃப்டர் ரெக்கார்டை நான் பேசிகிட்டு இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற பேசிட்டு இருக்கிற போது சொல்கிறேன், கலைஞர் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்பீச்சில் வந்து நீங்கள் 2ஆம் இடம் அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம், ஃபஸ்ட் இடம் வந்து கலைஞர் அவுட்ஸ்டாண்டிங்கு, 2ஆம் இடம் வந்து வைகோ, 3ஆவது இடம்
அவர் விடுங்க ஒன்றா கலைஞர் விடுங்க அவுட்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட்டு வந்து வைகோ, ரெண்டாவது நீங்கள் தான்னு. என்ன சொல்கிறீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்தாரு. மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் சொன்னேன் இந்த மாதிரி உண்மையாவா அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து எடிட்டோரியலில் வந்து ஸ்பீச் பண்ணுறது, அவர் ஒரு சமூகத்தை தாண்டி இப்போ வந்து நான் ஹைகோர்ட்டில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அறிவி சார்ந்த ஒரு இடம் அது. ஏன்னா கேஸ் விஷயம், வக்கீல் வர்றது போகிறது அங்கே ஒருத்தர் பேசுகிறாரு. அதை வந்து திருமாவளவனோட ஸ்பீச் வந்து நான் அன்னைக்கு பார்த்தேன். காமராஜர் பற்றி ஒரு பேச்சு இருந்தார், மிக அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பேசுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த வாரமலரில் வந்து திருமாவளவன் பேசுகிறது வந்து காமராஜர் பற்றி பேசுறது அப்படியே வந்திருக்கு. அப்போ தான் சொன்னாங்க. அப்புறம் அவர் கேட்டார், 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கேட்டார். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 25 வருஷத்தில் அப்படியே சூழ்நிலை மாறி இருக்கு. இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே அதிகமாக அழகாக பேசக்கூடிய அற்புதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய, இது மாற்று கருத்து இல்லை, எனக்கு அவருக்கு சீமானுக்கு சம்மதம் கிடையாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அற்புதமாக பேசக்கூடிய சொல்லாடலும் சரி, திறமையும் சரி, வாதம் சரி, சீமான் வந்து நம்பர் 1 அப்படிங்கிறதா. நம்ம இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, அதுக்கான பதில் இது. புரியுது. இன்றைக்கி வந்து பெரிய ஒரு ஆயத்தை புலிவால் பிடிச்சி தான் அவர் போயிட்டுருக்காரு. பெரியாருங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அவர் 70 ஆண்டுகள் வந்து கட்டப்பட்ட பிம்பம் அது. அவர் வந்து சாதாரணமாக பேசிட்டு போங்க எல்லாமே, ஆனால் சீமானுக்கு அது உணர்ந்துருப்பார். ஏன்னா இப்போ வந்து இப்போ நண்பர்கள் மத்தியில் பேசுகிற போது என்ன பேசுவாங்கன்னா, அதாவது பிஜேபிக்கு எப்படி ஒரு RSS, பஜ்ரதங்கள், VHP அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 5 இயக்கம் இருக்குது. அந்த மாதிரி திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா திக, திராவிடர் கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்குது. அது சுபி இருப்பார், குளத்தூர் மணி இருப்பார். இவங்களை தாண்டி தான் திமுகவுக்கு போக முடியும். இவங்களவே வீழ்த்த முடியாது. சொல்லாடலும் சரி, கருத்திலும் சரி, இவங்களவே மீட்ட முடியாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ கோவை ராமகிருஷ்ணன் சரி, ஐயா சுபவீரும் சரி, அவங்களுக்கெல்லாம் திருப்பி பேச முடியல. ஆனால் இதை வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாவே உணர்ந்துட்டார் வைகோ. உணர்ந்து அவருக்கு பேச்சே கொடுக்குறது, பதிலும் கொடுக்குறது. இந்த முறை கூட நான் வந்து இதில் தலையிட விரும்பலன்னு தான் சொல்லிட்டார், ஒதுங்கிட்டார். காரணம் என்னன்னு கேட்குறீங்க, அவர் வந்து அட்டாக் அந்த மாதிரி இருக்கு. கடைசியில் அவர் ஒரு அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுற போது அந்த அட்டாக்கோட பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் மொழிகள் நிற்பார். அவர் தெலுங்கர், வைகோ தெலுங்கர் அப்படிங்கிறதுல போய் நிற்கி அவர் அதில் வந்து காம்ப்ரமைஸ் ரொம்ப, அதாவது தமிழுக்காக போராடினான்னு இப்போ வந்து என்னை தெலுங்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற போது அதனால் வைகோக்கு தாங்க முடியல. என்னை கொண்டு போய் ஒரு மொழிக்குள்ளே அடைச்சிட்டான்னு, ஒரு மாற்று பிறமொழிக்காரன் மாதிரி ஆக்குறாங்கன்னுட்டு அதை ரொம்ப மனசு உடச்சிட்டாரு. அதோட அவர் அரசு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அவர் உடல் ரீதியாலும் சரி, மன ரீதியாலும் சரி, அப்போ உடச்சிட்டாரு. ஒரு 5-6 வருஷமாச்சு. அதுக்கு காரணம் நான் சீமான் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து கருத்தியெல்லாம் மோதி அவரை வீழ்த்திட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஸ்பீச்சு, வைகோவோட ஸ்பீச்சும் சரி, இதுவும் சரி, திராவிடத்துக்காகவும் சரி, மொழிக்காகவும் சரி, பண்பாடு கலாச்சாரம் அப்படி அவங்க பார்த்தீங்கன்னா வடக்கு ஒரு மாதிரி பேசுவார், தெற்க ஒரு மாதிரி பேசுவார். தெற்க வந்து தேவரை பற்றி உயர்த்தி பேசுவார் வைகோ. ஆனால் இன்னைக்கெல்லாம் அந்த பிம்பம் உடச்சி அது நல்ல மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், உரையாசிரியர். அது வைகோ அந்த காம்ப்ரமைஸாக பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ரீதியாகவும் வந்து மடந்து உடச்சிட்டாரு. அதுக்கு முக்கிய காரணம் இல்லை, எனக்கு என்னென்னா இதில் ஒன்று இருக்குது, நான் பார்த்த வரைக்குங்க, இவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர்கள், மிகச்சிறந்த திறமையான பேச்சாளர்கள். ஆனால் தமிழ்நாடு தமிழ் தேசியம் என்று வரும்போது அவர்களாம் அந்த இடத்துல நிற்க முடியல. அதுதான் இது. நீங்கள் மொழி ரீதியாக அவங்கள வேறுபாடாக பார்க்குறத விட இது தமிழ்நாட்டுக்கான தமிழனுடைய நலன், தமிழ் தேசிய நலன் அப்படின்னு வரும்போது அவங்களால அங்கே நிற்க முடியல. அங்கே அதுதான் அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. உண்மைதான். அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தேடல் அதிகமாக இருக்குது. இப்போ இளைஞர்கள்ட்ட வந்து சார் தகவல் தொழில்நுட்பம் அதிகமாகிடுச்சு சார். இப்போ எந்த ஒரு பிரச்சனைன்னு இப்போ வந்து இப்போ 80 டொனால்ட் ட்ரம்ப் 80 பிரச்சனைகளுக்கு வந்து ஒமிட் பண்ணிட்டாரு. யார் இவர் கொண்டு வந்ததை, முன்னாள் அதிபர் பைடன் கொண்டு வந்ததை நீக்கிறாரு அப்படிங்கிறாரு. 80 என்னன்னு படிக்கிறான் சார், படிச்சுட்டு ஏதாவது சொல்கிறான். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து பாலியல் ரீதியாக இருக்கும் சரி, மற்றவங்க வெளிநாட்டுக்காரங்க சரி உள்ளே வர்றது எல்லாமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப்பும் புது இதை சொல்லிட்டு வரபோது இதை ஏற்றுக்கிறான் மனுஷன். எல்லாம் படிக்கிறாங்க. உடனே அந்த இளைஞர் உலகம் படிச்சிடுது. படிச்சோன்னு அமெரிக்காவில் நடக்குது. இப்போ சொல்கிறாங்க மெக்சிகோ வளைகுடா எனக்கு வேண்டாம், அது அமெரிக்கா வளைகுடான்னு மாற்று அப்படிங்கிறான். இப்போ வந்து செய்கிற டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறான். இப்போ உலகம் வந்து அவர் அங்கே 5 நிமிஷம் சொல்கிறது 6வது நிமிஷத்துக்கு உணர்ந்துருது. ஸோ வந்து இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பத்தினால அரசியல் எல்லாம் புரட்டி போட்டுருச்சு. இன்னைக்கு யாரு அப்படி அந்த இளைஞர்களுக்கு ஏற்ப நம்ம அரசியல் செஞ்சாக வேண்டிய நிலையில் இருக்காது. அந்த நிலையில் இப்போ இருக்கிற ஒரே அரசியல்வாதி நாம் தமிழரை சேர்ந்த சீமான் தான்.
ஏன்னா வந்து அப்டேட்டாக இருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துலையும். எனக்கும் வந்து சீமான் நாம் தமிழருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடைமுறை யதார்த்தம் அதுதான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திருமாவளவன் இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் கருத்தையெல்லாம் வந்து எல்லா பிரச்சனைகளும் அணுகிற போது எல்லாமே லேட்டாக சொல்கிறாங்க. அது வந்து அதை வந்து நமுத்து போன பொறி மாதிரி தான் இருக்குது. அது மொறு இல்லை அப்படிங்கிற போது அது வந்து நீர்த்து போயிடுது அந்த கருத்துக்கள். அப்போது யாரை தேடுறாங்கன்னா இளைஞர்கள் இவர் தான் தேடுறாங்க. 40% ஓட்டுகள் வந்து 30% இவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது கள நிலவரங்கள் சொல்லுது. அந்த 30% தான் இவர் இருக்கிறனால தான் இப்போ திமுகவுக்கு ஒரு பயம். என்னத்தை பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ ஐடி விங் எல்லாமே ஃபுல்லாக திமுகவோட ஐடி விங்கெலாம் இப்போது 24 hours into 7 இப்போ வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க சொல்லாமே வேலை செய்கிறாங்க நாம் தமிழர்கள். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிரச்சனையை சொல்லி பேசுகிறாருன்னா பெரியாரை பற்றி சொல்கிறாங்கன்னா பெரியார் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இடும்பாவனம் கார்த்திக்ங்கிறது யாருமே தெரியாது. ஆனால் அவர் வந்து அந்த டிபேட்டில் கலந்துட்டு எடுத்து வைக்கிற வாதங்கள் விவாதங்கள் அங்கே இருக்கிறவங்க எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க பேச முடியல. இப்போது இவர் திமுக சார்பில் சில பேரெல்லாம் பேசுகிறாங்க. தமிழ் பிரசன்னாவெல்லாம் நம்மளோட நண்பர் தான் பேசுகிறாரு. அவர் வேகம் குறைஞ்சி போச்சு, எடுத்து வைக்க முடியல. எல்லா இடத்துலையும் கருத்தியெல்லாம் போகிறாங்க, அவங்க வாக்கரசியலாக போகிறாங்க. அதான் பிரச்சனை. நம்ம தம்பி தான் பேசிக்கிறேன். அப்பவே அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கெல்லாம் தெரியும் பார்ப்போம். அவர் பிரசன்னா மட்டும் முடிவு பண்ண முடியாது. பெரிய அரசியல் இயக்கத்தில் ஒரு பங்கா இருக்கும் போது அரசியல் இயக்கம் ஈடுபடக்கூடிய முடிவுகளுக்கு இவர் என்ன பண்ண முடியும்? இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இப்போ வந்து நம்ம சொன்னது என்னென்னா ஒரு பெரிய மரத்தை வெட்ட போகிற போது அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன செடிகளெல்லாம் வெட்டிட்டு தான் அந்த மரத்தை வெட்டுறதுக்காக போகணும். இப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் பயணம் பார்த்தீங்கன்னா சீமானோட பயணங்கள் அது சின்ன சின்ன வெட்டிகளெல்லாம் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி RSS VHP அந்த மாதிரி அமைக்க இயக்கிறங்க மாதிரி பெரியாரை சுற்றி சில இயக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் வீழ்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அவரோட பயணங்கள் வேகமாக போயிட்டு இருக்குது. அப்படியே தான் பார்க்கணும். ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் அப்படியே நல்லா தெரியுது எனக்கு. இப்போ எப்போ நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் 57 62 இதெல்லாம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்து திமுக வேகம் எடுத்து இப்படி தான் வந்துச்சு. இப்போ 57 எலெக்ஷனில் நின்று பெரியார் கூட மோதல், அண்ணாதுரை மோதல், அண்ணாவை பற்றி எழுதுறாரு இவர். ஒரு குள்ள உருவம் கூர்மையான கத்தியை வைத்து கொண்டு என் வீட்டை சுற்றி வருகிறதுன்னு கார்ட்டூன் போட்டு எழுதுறாரு பெரியார். அப்போது அண்ணா மேலே அப்போ பயம் அவருக்கு. அப்போ பெரியாருக்கு அப்போவே பயம் வந்துருச்சு. ஆனால் வந்து அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் வந்து மோதல், கலைஞருக்கும் பெரியாருக்கும் மோதல். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாதா? இந்த கருத்துக்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அப்போவே வந்து அரசியல் இப்படி பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து கடக்கோடியில் இருக்கிற ஒரு பசங்களுக்கு கூட இது போய் சேருது, ஈஸியாக போய் சேருது. இப்போ இருக்கிற அறிவியலை வந்து அரசியலை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறான். ஸோ வந்து இவன் பார்க்குற போது இது வேற மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போவே எடுத்துருக்கிறாரா? 62 வந்து பிரிவினைவாதத்தை எடுத்து பேசுகிற போது அன்றைக்கி மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா பிரிவினை சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த கட்சி தடை செய்யப்படும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி சொல்கிறாங்க. அப்போ என்னங்கிறாரு, அண்ணா கலைஞரவங்கெல்லாம் சேர்ந்துட்டு சரி இவர் கூட சேர்ந்துருந்தா நம்ம கட்சி பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கருத்து தெரிவித்து அவங்க வெளியே வர்றாங்க. இவர் கூட சேர்ந்தால் நம்ம கட்சியும் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே இவங்களுக்கு ஆகிறதில்ல. அப்போது எப்பப்பெல்லாம் அதாவது பெரியாரை பற்றி பெரிய பிம்பம் பெரு நெருப்பு எல்லாம் சொல்கிறதெல்லாம் அவங்க சார்ந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உண்மைதான், அதை ஏற்றுக்க முடியாதுன்ட்டு இல்லை. அது சில நிறையா முரண்பாடுகள் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது. அந்த சமயத்தில் வந்து அவர் கரெக்டாக இல்லையா, அவர் வந்து ஏற்றுக்க முடியாது, இந்த கருத்துக்களெல்லாம் எடுத்து வைக்கிறதுனால ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நாம் தமிழர் சார்பில் அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே நீர்த்து போயிடுது எல்லாமே. ரெண்டாவது திராவிடம் செஞ்ச இன்னொரு தவிர என்னுடைய அனுபவம், நானும் இந்த தமிழ் தேசியத்தை பற்றி ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்க ஒற்றை பிம்பத்தை மட்டுமே வச்சது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ் எடுத்துட்டிங்கன்னா வள்ளலார் எடுக்கலாம், வைகுந்தர் எடுக்கலாம், இந்த பக்கம் மெய்யியலில் போனீங்கன்னா இன்னும் வந்து திருவள்ளுவர் எடுத்துக்கலாம், இப்படி நிறைய இருக்காங்க. ஆனால் இவர் வந்து பெரியார் என்கிற ஒருவரை மட்டுமே வந்து இவங்க பிம்பம் கட்டமைத்து அந்த பிம்பத்துக்கு ஏற்ப இவங்க நடந்துக்கல. அவர் ஒரு கொள்கையாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்து தனக்குன்னு ஒரு தனித்துவமான கொள்கை கொண்டிருந்தார் பெரியார் ராமசாமி அவர்கள். ஆனால் அதற்கேற்ப இவங்க நடந்துட்டாங்களா? திராவிடர் கழகம் நடந்துச்சா, இல்லை கிளைக்கழகங்கள் நடந்துட்டாங்களா, திமுக நடந்துட்டாங்களா? இல்லை, அதுதான் இப்போ மாட்டிட்டாங்க. இப்போ அதில் தான் வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு வசனம் மட்டும்தான் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் பொதுக்கூட்டங்களில். நான் 15 ஆண்டுகளில் கூட இருந்துக்கிறேன், கடைசி 15 ஆண்டுகளில்
எனக்கு வள்ளலாரை பற்றி பேசணுன்னா அப்படியா வள்ளலார் அப்படியா அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு வந்து சேர்த்தி வைகுந்தர் பற்றி நான் தெரிஞ்சுட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். காரணம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நிறைய பேசுறாங்க, சொல்லாடல் நிறைய இருக்கு. வள்ளலாரை பத்தி பேசுறாங்க, வைகுந்தர் பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு சீனிவாசன் பத்தி பேசுறாங்க, அயோத்திதாசரை பத்தி பேசுறாங்க, வஉசி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, வஉசி, வேலு நாச்சியார் பத்தி பேசுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா இந்த நெடுஞ்சலையிலிருந்து இந்த நெடுஞ்சலையில் ஏடிமிகள் இருந்தார் இப்போ பேராசிரியர் அருகோ அவரை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிறது நிறைய வாய்ப்புகள் வருது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் என்ன சொல்லாடல் திருவிக்கா அவர்கள், இவங்களை பற்றிலாம் நிறையா விஷயங்கள் நாங்கள் வந்து 5ஆம் 6ஆம் அந்த சைடில் படிச்சுட்டு இருந்த இதுங்கெல்லாம் வந்து இப்போ வந்து இவங்களை பற்றியெல்லாம் தெரியுது. வைகுந்தர் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்றைக்கி வந்து பிஜேபினால் வந்து வைகுந்தர் பற்றி தேடி தேடி எடப்பாடி பழனிசாமி கூட அங்கே போய் உட்கார்ந்தாரு. இப்போ காரணம் பார்த்தீங்கன்னா தமிழை தேடி, தமிழ் மொழியை தேடி, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தேடி தேடி இப்போ மக்கள் அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு தேடல் வந்துருச்சு. ஆமாம், இதுக்கு காரணம் வந்து இந்த பெரியாரோட எதிர்ப்பலைகள் தான். இன்னைக்கு வந்து ஒரு பெரியாருங்கிற ஒற்றை சொல் வந்து இன்னைக்கு தமிழகத்தையும் புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம ஒரு பத்திரிகையாளராக பார்க்குற போது பெரியாருன்னா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பெரியாரை வந்து அவ்வளோ எளிதாக வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரியுது. பெரியார் பிடிச்சி இழுத்த உடனே இத்தனை பிரச்சனைகள் வேரோட வர்றது வந்து இப்போ எல்லாம் இந்த சந்ததிக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது இப்போ அவங்க ஒரு கற்றறிந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்களா இது? இனிமேல் நம்ம என்ன முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எடுப்பாங்களே எதிர்காலத்தில். அதாவது எந்த ஒரு நாட்டிலையும் சரி, இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவிலையும் சரி, இல்லை மேலை நாடுகளையும் சரி, இப்போ நடந்துக்கிற போர் நடந்துட்டு இருக்கிற எல்லா நாட்டுகளையும் சரி, எதற்காக சிலை வச்சாங்களோ எதற்காக வீழ்த்துறாங்கன்னு தெரியறதில்ல. இப்போ வந்து இது சமகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ்ல அந்த தந்தையின் போற்றப்படுகின்ற அவரவே அந்த சிலைவே அடிச்சு உடைக்கிறாங்க. ராஜசேகர் ரெட்டியோட சிலையை ஒட்டி வைக்கிறாங்க. ஏன் வச்சாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து வரலாறு வந்து மாறிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையுமே மாறுது. வந்து மாற்ற முறையே மாறாதுன்னு எல்லாருமே சொல்லி வச்சுருக்காங்க. திமுக அடிக்கடி பயன்படுத்துது. இன்னைக்கு வந்து எல்லாமே அப்படியே மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அவருக்கு ஈக்குவலாக பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. அந்த சைடு பேசுறதுக்கு ஆள் இருக்குது, ஆனால் அது வந்து திமுக பயன்படுத்திக்க மாட்டேங்குது நிறையா. இல்லை, அது காரணம் என்ன, அதான் சொல்லலாம். தலைமை எடுக்கிற ஒரு இப்போது ஒரு வாதவாதம் பண்ணணும் அப்படின்னா அதற்கேற்ப தலைமையோட செயல்பாடுகள் இருக்கணும்ல. இவர் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல, ஒரு கட்சியை சேர்ந்தவர். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் என்ன பேசுகிறாரோ இடும்பவன கார்த்திகேயன் அதான் பேசுவார். சீமான் என்ன பேசுகிறாரோ அதுதான் வந்து சாலைத்துறை முருகனும் அதே போல் வந்து அங்கே இருக்கக்கூடிய காளிமல் ஆகட்டும், அதே போல் வந்து இவங்க கார்த்திக் ஆகட்டும் பேசுகிறாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லையே. இவங்க ஒன்று விவாதம் வைக்கும்போது தலைமை வேறு மாதிரி முடிவெடுத்திருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 1972 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்த போதுலேருந்து அன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் கட்சி கோமாளி, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படி தான் பேசுவாங்க திமுகவிலிருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து கலைஞர் மட்டும்தான் பேசுவார். எதிர்த்தரப்புக்கு கட்டி போடுறாங்க, அவங்களாம் சரிசமமான ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு அடைய வந்துருக்கு. வைகோ வர்றாரு, வைகோ எதுக்குறாங்க, இப்படி தான் போயிட்டே இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படியே அந்த படிப்படியாக பார்த்தீங்கன்னா சீமா வந்துருக்காரு. சீமாவுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சார் காலம் மாறிச்சு சார், பதில் சொல்லித்தான் சார் ஆகணும். இப்போ அரசியல் அனாதைன்னு சொல்ல முடியாது சார், அவர் வந்து அங்கீகாரம் பெற்றார் சார். இல்லை, அதெல்லாம் சொல்லிட்டு அவரை மாதிரி கையுறுத்தி பேசுகிறாரு. இன்னைக்கு வீர வணக்கம் முதல்ல மு.க.ஸ்டாலின் ஐயா வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு போட்டு வீர வணக்கம்னு கையை உயர்த்தி குரல் கொடுக்குறாரு. சீமானுடைய உடல் மொழியெல்லாம் கையில் எடுக்கிறாரு. வள்ளலாரும் வைகுந்தரையும் வந்து வள்ளலாரையும் திருவள்ளுவரையும் வந்து சில பேர் களவாட முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொரு தமிழனும் அரணாக நின்று காப்பாற்ற வேண்டும் சொல்கிறாங்க ஸ்டாலின் ஐயா. அப்புறம் இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கு அதிகமாக உதவி செய்தது வந்து திமுக தான் அப்படின்றாங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் தான் இரும்பே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு இப்போ ஒரு கண்டுபிடிப்பை சொல்றாங்க. இப்போ இந்த 3-4 நாட்களாக மு.க.ஸ்டாலின் ஐயானுடைய அத்தனை அசைவுகளுமே தமிழர் அவருடைய தொல்லியல் இந்த பெருமைகளை நோக்கி போறதை பார்க்க முடியுது. இது இந்த பெரியார் குறித்த சீமான் அவர்களுடைய அந்த கருத்துக்கு பிறகுதான் இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆயிருக்கிறது பார்க்குறோம். அது வரைக்கும் திராவிடம் தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திராவிடங்க சொல்லாடலை விட்டுட்டு இப்போ தமிழ் அப்படிங்கிற பேச தொடங்கியிருக்காரு மு.க.ஸ்டாலின் ஐயா. மற்றவங்க பேசுறாங்களோ இல்லையோ, ஸோ இது ஒரு மாற்றம் வந்து இது தமிழ் தேசிய எழுச்சியினுடைய மாற்றமாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமா. அதாவது ஒரு அரசியல் அதிகாரத்தில் உட்காந்துருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு டெய்லி உளவுத்துறை ஃபைல் வரும், என்ன ஏதுன்ட்டுங்கிறதெல்லாம் இப்போ ஃபைல் பார்க்குற போது அதனோட எஃபெக்ட் இதெல்லாம்
இப்போ வந்து நம்மளும் இப்படி பேசி ஆகணுங்கிறதுக்காக வந்து, அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னது தான், கலைஞர் வந்து ஒரு கதைக்கு 4 கிளைமேக்ஸ் வச்சுருப்பாரு. அது 4 கிளைமேக்ஸ் வந்து எந்த கிளைமேக்ஸும் கரெக்டாக எங்கே பொருத்தம்னு அவருக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுத்து வைக்கணும்னா, தமிழ் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்துருக்கு. இப்போ அதனோட அரசியலுங்கிறது அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து 2021 நடந்த விஷயம் அவுட்புட் அந்த ஃபைல் வருது. இந்த இரும்பு எங்க 5300 ஆண்டு பழைய ஃபைல், அது பழைய ஃபைல். அது 2021 பிப்ரவரி மாதம். இதே மாதிரி நீங்க சொல்றது எடப்பாடி பழனிசாமி, ஆமா, அவரோட ஆட்சி தான் அது. அப்பதான் இந்த ஃபைல் வந்திருக்கு. ஃபைல் வந்து முடிக்குது. இது 3.5 வருஷமா 4 வருஷமா இது ஒன்றும் செய்யலை. இப்போ வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து உதயசந்திரன் அவங்க மாதிரி ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து கொடுக்குறது. இப்போ வந்து பிரச்சனை இப்படி திசை இருக்கலாம். உதயசந்திரன் வந்து தொல்லியல் சார்ந்த இதில் தான் இருக்காரு. அவர் அப்படி அந்த ஃபைல் எடுத்து கொடுக்குற போது இது வந்து நான் சிங்காக பார்க்குறோம். நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா வாய் அசைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வேற மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அரசியல் அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க செயல்பாடுக்கும் இவங்க இதுக்கும் ஒத்து வரல கரெக்டாக. இது வந்து ஒரு இப்போ ஏடிக்கு போட்டியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு பதிலுக்கு கேள்விக்கு பதில்கிற என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்னென்னா, இப்போ ஓப்பனாக அடிக்கணும். இப்போ திமுக வந்து ஓப்பனாக அடிக்கணும். நாம் தமிழர் ஓப்பனாக அடித்தா தான் கரெக்டாக போகுது. அப்படி இல்லைன்னா வந்து அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை, அவங்களெல்லாம் அங்கீகரிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க செயல்பாடுகளை பூரா அவங்க செய்கிறாங்க. இது என்ன காரணம் கேட்டீங்க, நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு நடவை ஏர்போர்ட்டில் பார்க்குறாங்க, துரைமுருகன் வர்றாரு, இவர் நாம் தமிழர் சீமான் அவர் போயிட்டுருக்காரு. டே தம்பி விட்டுறாதரா, பிடிச்சிக்கடா, அதுதான் கரெக்டான அரசியல், இந்த ரூட்லேயே போ அப்படிங்கிறாரு. அவரு யாரு, துரைமுருகன் சொல்றாரு. அதை இவர் வந்து ஒரு இடத்துல சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் ஐயாவே அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. காரணம் என்ன, அங்கிருந்து அப்படி வருது, இண்டிகேட் பண்ணுறாரு. அவர் மூத்த தலைவர், அவருக்கு தெரியும். 80 ஆண்டுகள் அவர் கிட்டத்தட்ட 40 வருஷமா எம்எல்ஏ. தமிழ்நாட்டு அரசியலை வந்து நிலைநிறுத்தினவர், குறிப்பாக ஜெயலலிதா அவர்களை வந்து நிலைநிறுத்தினவர் அவர் தான். ஆமாம். ஸோ வந்து பொசிஷனிங் சொல்லக்கூடியதை வந்து ஜெயலலிதாவை பண்ணது அவர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பனாக அடிச்சு, வாடா களத்துக்கு வாடா பார்த்துக்கலாம், நீயா நானா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஓங்கி அடித்தா தான் வந்து கரெக்டாக அரசியல் சரியாக வரும். இல்லை நான் வந்து நீ எல்லாம் எனக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்ட்டாலும் இருந்தவனா, இது வந்து திமுகவுக்கு ஒரு தேய்மானத்தான் போயிட்டுருக்கு. நம்ம பத்திரிகையாளர் பார்வையில் நிறையா அனுபவங்களை பார்த்துருப்போம். ஓப்பன் அடித்தா தான் இது கதை சரியாக போகும். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. இப்போ வந்து இன்னும் 1 வருஷம் இருக்குது. இப்போ ஈரோடு கிழக்கு இருக்குது, நிற்கிறாங்க. இப்போ போய் நேராக தாக்கி இது பண்ணணும். திமுக தானே நிற்குது, வா நீயும் வா களத்துக்கு வா சொல்லி கருத்து விவாதம் பண்ணுவோம். முன்னால் முடிஞ்சது நீ பாரு, என்னால் முடிஞ்சது நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் போகணும். இப்போ ப்ரெஸ்டீஜ் பார்த்துட்டெல்லாம் போயிட்டு இருந்தாங்கன்னா அவரோட, அதாவது மேல் மட்டத்தில் வந்து இப்போ என்ன அவங்களுக்குன்னா, ஒரு கால்வாயில் தண்ணி போயிட்டு இருக்கிற போது மேலே கம்மியாக தான். இல்லை, யாரோ வந்து முக ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க, அவர் பேரை சொல்லி நீங்கள் தொட்டிங்கன்னா அவர் பெரிய ஆள் ஆயிடுவார், அவர் தொடாமல் இருந்தால் பெரிய ஆள் ஆக மாட்டாரான்னு கேள்வி வருது எனக்கு. அப்போ தொடாமல் பாடி லாங்குவேஜ் மட்டும் வச்சுட்டு போயிட்டு உதயசந்திரன் ஐஏஎஸ் சொல்கிற மாதிரி வந்து அப்படியே அவர் இப்போதான் சார் தமிழ் கண்டுபிடிச்சா இதை சார் இதை பேசுங்க சார், நம்ம தெசு மடமாற்றம் செஞ்சிடலாம், இதெல்லாம் போகுமா, வேலைக்காக சார் ஓப்பன் அடிக்கணும் சார். சில விஷயங்கள் வந்து பொலிட்டிக்கல் ரைவல் 2 கட்சி தான் நிற்குது. ஆப்போசிட்டில் நாம் தமிழர், இந்த பக்கம் வந்து திமுக. 2 பேரும் அவங்கவுங்க வந்து இப்போ எப்படி அமெரிக்காவில் வந்து பைடனும் உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி இருந்தாங்களோ, அதே போல் 2 பேர் ஹிலாரி கிளின்டன் போன்றவங்களும் இருந்தாங்களோ, அந்த மாதிரி 2 பேர் என்ன டிபேட் பண்ண வேண்டிய இடம் அது. பேரே சொல்ல மாட்டேன், பையன் எதை சொல்ல மாட்டேன், அங்கிருந்து 3000 பேர்த்து கூட்டு வரேன்னு வந்து ஒரு ஷோ நடத்துறது. அந்த 3000 பேர் ஏற்கனவே சேர்ந்தவன், அதில் பாதி பேர் எதுக்கு வந்தானே தெரியாத. ஈரோடு கிழக்கில் வந்து திருமகன் நிற்கிற போது 8200 ஓட்டு வாங்கினாங்க நாம் தமிழர். அதுக்கடுத்து EVK சிலங்கம் வைக்கிறது 10,800 ஓட்டு வாங்கினாங்க. இப்போ திமுக என்ன பண்ணணும், நீ இந்த 10,800 ஓட்டு வாங்க முடியாது. ஏற்கனவே 8,000 10,000, இப்போ நீங்கள் 12,000 20,000 கணக்கு போட்டுருக்குற, உன்னை அது 10,000க்குள்ளே உன்னை முடிக்கிற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அடித்து கட்சியை நடத்தணும் சார். ஓப்பனாக அடிச்சு இது பண்ணணும் சார். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். வைகோ வந்து அன்னைக்கு வந்து பயங்கர எழுச்சியாக இருந்துட்டுருக்காரு. இதே ஈரோட்டில் தான் 2ஆம் இடம், 92 93 பை எலெக்ஷன் நடக்குது. அன்னைக்கு வந்து திமுக கட்சி ஆரம்பித்த போச்சு, மதிமுக. இப்போ பெருந்துறையில் பை எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3ஆவது இடம் திமுக போயிடுச்சு, 2ஆவது இடம் வைகோ. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வைகோ தான். இப்போ சக்கரை நோயாளியே கை வராத காது கேட்காதவன் எல்லாம் திமுகவில் இருக்கிறான், இளைஞர்கள் பூரா மதிமுகவில் இருக்கிறான் அப்படின்ட்டு அன்னைக்கு அவர் பெரிய பூகம் எடுத்து வந்தார். கலைஞர் என்ன பண்ணாருன்னா, அடுத்த எலெக்ஷனுக்கு அவனை வர கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, உனக்கு எவ்வளோ சீட் வேணும் என்னங்கிறத வச்சுட்டு
உனக்கு 30 சீட்டா அந்த 30 சீட் பிடிச்சிக்கான்னு சொல்லிட்டு 30 கேண்டிடேட் எனக்கு லிஸ்ட் கொடுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுக்குற 3 பேர் கொடு, உனக்கு 3 பேர் கொடுத்தா தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேருக்கு கொடு, அதில் நானே செலக்ட் பண்ணி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் அறியாதனால, அரசியல் அறியாமை இருக்கிறதுனால வைகோ எப்படி தோக்குறாருன்னு மட்டும் கதை சொல்கிறேன் கேளுங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 தொகுதிக்கும் 90 பேர்த்துக்கு ஓட்டு கொடுக்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு விட்டார். ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது இருக்கிறவன்ட்டு ஃபோன் பண்ணி, டே உன்னை வீழ்த்துறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனுக்கு எல்லாத்துக்கும் மறைமுகமாக ஃபோனு போட்டு வைகோ வந்து உன்னை இது பண்ணியிருக்கிறான், நீ பேசாம என் கட்சிக்கு வந்துரு அப்படின்னு அரசியல் பண்ணி அந்த எலெக்ஷன்லேயே ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டார். அவர் வைகோ காலி பண்ணிட்டாரு. அவர் ஓட்டு கூட இருக்கிறவங்களாம் ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த 2வது 3வது எடுக்கிறவங்கள அவங்கள வந்து போடவே கூடாது, நீ கட்சி வித்துன்னு சொல்லிட்டு நீ திமுக வந்தார் உனக்கு சீட்டு நான் தரேன்னு சொல்லி அப்படி அரசியல் பண்ணி கொண்டு வந்தார். அந்த நுணுக்கம் இருந்தால் தான் சார் அரசியல், அதுதான் ராஜதந்திரம். இன்னைக்கு அந்த ராஜதந்திரமும் இல்லை. நீ வந்து தீண்டத்தாகாதவன் சீமான், நீ தீண்டத்தாகாதவன், நீ வரக்கூடாது, அன்டச்சபிலிட்டி, நீங்களும் ஒரு ஆளா அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு வந்து இது நல்லதல்ல. கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு இது பண்ணணும், பேசணும். நேருக்கு அரசியல் தானே. 2 பேரும் வாக்கு கேட்க போங்க, பேரை சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி இப்போ இந்த மாதிரி வந்து பண்றது சரியில்லைன்னு அவர் வாயை திறக்க பேர் சொல்றதுக்கே தயங்குறாரு முதலமைச்சர். இப்போ அரசியல் அனாதைங்கிறது வந்து ஏற்கனவே வந்து அதிமுக எல்லா கூட்டத்திலையும் வந்து அந்த ஸ்ட்ரீட்டு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்போம். அரசியல் அனாதை அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா, அப்படியான்னு சொல்லிட்டு அந்த மணிவண்ணன் படத்தில் வர்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல்வராக இருக்கிறவர் அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத. நான் என்ன சொல்லுவேன், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு ஜனநாயக நாடுங்க. ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு தேர்தல் நிற்கிறாங்க, அரசு தேர்தல் அங்கீகாரம் கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம், 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் அரசியல் ஆனாத, நீங்கள் வந்து அவங்க வந்து பேரே சொல்ல மாட்டேன், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, ஒரு தீண்டத்தக்க, நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு தீண்டத்தக்காத மாதிரி பார்க்குறதே முதல்ல ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. சார் நீங்கள் 3000 பேர்த்த நீங்கள் கூட்டு கட்சியில் சேர்ந்துக்கிறீங்க, இப்போ தீண்டத்தக்காதங்கிறவங்க 30,000 பேர் சேருவான் சார், தெரியாம 30,000 பேர் நாம் தமிழர்கள் சேருவான். நீ தீண்டத்தக்கான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற பசங்க பார்ப்பானுங்க. அது வந்து இயற்கை நிலவரம், அது கல நிலவரம். இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தாங்கன்னா ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம போய் சேருவோடா 3000 ரூபாய் அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 பேர் இவங்களுக்கு சேருவாங்க. இது வந்து யாருக்கு தெரியாது, ஏன்னா இது வந்து யாருக்கு, சீமானுக்கே தெரியாது எப்படி சேருவாங்கன்னு, அவருக்கே தெரியாது. அப்புறம் அதனோட விளைவு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லேருந்து தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படி பார்த்துட்டு தான் அப்புறம் அவங்க ஒரு எழுச்சி பெறுறது. இது வந்து கள நிலவரங்கள் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கனால சொல்கிறோம். பார்ப்போம். இன்னும் நீங்கள் சொல்லும்போது ஓராண்டுகள் இருக்குது, இவங்க 2 பேர்த்தோட வியூகம் எப்படி இருக்குது. இடையில வந்து இப்போது அடுத்தது 26 போது விஜய் வேறு வராரு, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்துடுவார், ஃபார்ம் ஆகி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 26 வந்து இன்னும் வந்து களைகட்டும் அப்படின்னு நினைக்கலாம் அந்த தேர்தல். ஆமாம், இப்போது 31 மேலே வந்து 234 தொகுதிக்கு வந்து எடப்பாடி பயணம் வச்சுருக்காரு. அது ஒவ்வொரு தொகுதியிலும் எல்லா இடத்துலையுமே மீட் பண்ணுறாரு, பாயிண்ட் வச்சுருக்காங்க, மீட்டிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. 234 தொகுதிக்கும் ஒரு வருஷத்துக்கு போகிறாரு. ஸோ வந்து அவங்க ஏற்கனவே 21-25% வந்து ரெகுலராக இருக்கிறாங்க. அவன் வந்து ஏடிஎம்கே வந்து சாதாரணமாக இருக்காது, அவங்களும் ஒரு பணமுள்ள ஒரு கட்சி, எல்லாம் ஒரு வியூகத்தை வகுத்திருப்பாங்க. அவங்களுக்கும் சில விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்னன்ட்டு. அவங்கள வந்து சாதாரணமாக எடை போட முடியாது. எதுவுமே ரிஸ்க் எடுக்காமல் இந்தியாவில் ஒரு கட்சி ஆளுதுன்னா அது ஒரே கட்சி ஏடிஎம்கே தான். ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க உருவாக்கி வச்ச அந்த ஒரு ஃபேம், அந்த புகழ் சார். ஒரு தெருமுனையில் நின்று ஒரு பாட்டு போட்டால் போகுது, ஒரு கலகலப்படைக்கும் முடிஞ்சிருச்சு. நான் நம்பிக்கை, நம் நாட்டின் நம்பிக்கை என்போம் அப்படி இப்படின்னு பாட்டு, ஜெயலலிதா ஸ்பீச் போட்டாமல் உங்களுக்கு அவன் புத்துணர்ச்சி ஆயிடுவான். சிரமப்பட வேண்டியது இல்லை. ஆமாம், எந்த சிரமப்பட வேண்டியது 20% ஏற்கனவே இருக்கு. 5300 ஆண்டுகள் இருப்புக்கு போக வேண்டியது இல்லை, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு ரிஸ்க் கிடையாது, ஏடிஎம்கேக்கு ஒரு ரிஸ்க் கிடையாது, ஒரு ஈகோ கிடையாது, தொண்டர் ஈகோ கிடையாது. ஒரே பலம் வந்து ரெட்டையில மட்டும்தான். அவங்களுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, எந்த ரிஸ்க்கும் இல்லை. ஸோ வந்து அதை ஒமிட் பண்ணவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க, அது உண்மைதான், ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறது. நாளைக்கு வந்து விஜய் கூட சேர்ந்தாலும் ஆட்சி பண்ணுறதுக்குல அப்படிங்கிற ஒரு, இப்போ அவங்க பொது எதிரியா திமுக நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் இயல்பாகவே எதிர்த்து அப்படி இருக்கவங்கள ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, வீழ்த்தருக்கு. கண்டிப்பாக. 2 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு திமுக. அடுத்து 3வது டேர்ம் கொடுப்பாங்களாங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது
அதான் இருக்கு. அது ஒன்று இருக்குது. அதாவது ஏற்கனவே வந்து தொடர்ந்து திமுக ஜெயிச்சது வரலாறே கிடையாது. அது ஒன்று பார்க்கணும். ஏற்கனவே வந்து இப்போ வந்து எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே கடன் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. 8 லட்சம் 9 லட்சம். ஆமாம், 9 லட்சம் கோடிங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள். ஒவ்வொரு தலையிலும் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் கடன் இருக்குது அப்படிங்கிறது. அதுதான் இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அடுத்த 5 ஆண்டுகள் வந்து ஆட்சி நடத்துறது மிகப்பெரிய கடினம். ஆமாம், அது நீங்கள் 2.5 ஆண்டுகள் வந்து போன ஆட்சியினுடைய தவறுகளை சரி செய்யறதுக்கே சரியாக போயிடும். அடுத்த 2.5 ஆண்டுகள் செய்யும்போது 5 வருஷம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னா திரும்ப இன்னொரு 5 ஆண்டு வேணும் உங்களுக்கு. அது குறிப்பாக வந்து மின்சாரத்துறையும் போக்குவரத்து துறையும் மிக டேஞ்சரஸாக இருக்குது. ரெண்டும் சேர்ந்து 3 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது 2 லட்சம் கோடி ஈபியும் 1 லட்சம் கோடி டிரான்ஸ்போர்ட்டும் இழுவழியில் போயிட்டுருக்கு. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஓய்வூதிய திட்டம் எதுவுமே அறிவிக்க முடியாமல் நிலுவைத் தொகை நிறைய இருந்துகிட்ருக்கு. அது நிறைய போயிட்டுருக்கு. இப்போ அவங்கங்காட்டி பிரச்சனை ஸ்ட்ரைக் பண்ணாமல் ஒரு இதாக இருந்துட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல, பார்ப்போம். நிச்சயமா. மிக்க நன்றிங்க ஐயா. மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திச்சு பேசுவோங்க. நன்றி, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.